அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சீனா மற்றும் ரஷ்யாவை கண்காணித்து அமெரிக்கா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை நடத்தியது. சைனா, ரஷ்யா, வடகொரியாவுடனான ஆயுத போட்டிகளுக்கு இடையே அமெரிக்கா தனது அட்வான்ஸ்டு வெப்பன் டெக்னாலஜியுடன் கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் மூலமாக மேம்படுத்தியுள்ளது. இந்த குறிப்பிட்ட டெஸ்ட் மதிப்புமிக்க தனித்துவமான டேட்டாவை பெற்றது. மேலும் ஹைப்பர்சோனிக் புரோகிராம்ஸின் வரம்பு மேலும் மேம்படுத்தப்படும் நோக்கம் கொண்டதாக இருந்தது என்று அமெரிக்காவின் ஏர்போர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்டில் தெரிவித்திருக்கின்றனர். லாக்ஹீட் மார்ட்டின் AGM 183A ஏர் லான்ச்டு ரேபிட் ரெஸ்பான்ஸ் வெப்பன் ARRW மேக் 5 ஸ்பீடை தாண்டி செல்லக்கூடிய திறன் கொண்டது மற்றும் ஹைப்பர்சோனிக் அட்டாக் குரூஸ் மிசைல் HACM ஆகியவை அமெரிக்காவின் ஹைப்பர்சோனிக் திறன்களில் முன்னணியில் இருக்கின்றன. லாக்ஹீட் மார்ட்டினின் டெஸ்டை ஃபுல் கான்பிடன்ஸுடன் செய்து முடித்ததாக அறிவித்தது மற்றும் ஏர்போர்ஸுக்கு விரைவாக டெலிவரிக்கான தயார் நிலையில் உள்ளது என்று சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அறிக்கையும் கூறியுள்ளது. வல்லுநர்கள் ஹைப்பர்சோனிக்கின் வெப்பன்களின் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட்களை எடுத்து காட்டுகின்றன. ஏன்னா அவைகள் மாடர்ன் வார்ஃபேரில் முக்கியமான திறன் நம்பிக்கையை வழங்குகின்றன. மேலும் இதை இன்டர்செப்ட் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். அமெரிக்காவும் சீனாவும் இத்தகைய வேகமாக நகரக்கூடிய ஆயுதங்களுக்கு எதிராக வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கின்றனர். DF-17 ஹைப்பர்சோனிக் மிசைல் சிஸ்டத்தை டிப்ளை பண்ணுவது உட்பட சீனாவின் முன்னேற்றங்கள் குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. பென்டகனின் 2022 ஆண்டின் ரிப்போர்ட்டில் பசிபிக் பகுதிகளில் மிலிட்டரி அசட்ஸ்களை வைப்பதில் சீனாவின் DF-17 பங்கை சுட்டிக்காட்டுகிறது. ரஷ்யாவும் அதன் ஹைப்பர்சோனிக் கேப்பபிலிட்டியை வெளிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பா கின்செல் மிசைலை உக்ரைனில் டிப்ளை பண்ணியது. பென்டகன் அதன் ஹைப்பர்சோனிக் திட்டங்களை விரிவுபடுத்த காங்கிரசின் அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. வேரியன்ட் ஏர்கிராப்டுகள் முழுவதும் அதன் பரந்த இண்டக்ஷன் திறன் காரணமாக ஹைப்பர்சோனிக் அட்டாக் குரூஸ் மிசைலில் குறிப்பிட்ட கவனத்தை செலுத்துகிறது. ஏர் லான்ச்டு ரேபிட் ரெஸ்பான்ஸ் வெப்பன் ARRW புரோகிராமின் எதிர்கால மதிப்பீட்டின் கீழ் உள்ள தற்போதைய சோதனைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் முயற்சிகளுக்கு மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது மாக் 5 அல்லது அதற்கும் அதிகமாக வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்ட ஆயுதங்களின் வகையாகும். இது சவுண்ட், அதாவது ஒளியை விட 5 மடங்கு ஸ்பீடாக மணிக்கு 3836 மைல்கள் அல்லது 6174 கிலோமீட்டருக்கும் அதிகமாக மேலும் பயணிக்கக்கூடிய பாரம்பரிய பாலிஸ்டிக் மிசைல்களுடன் ஒப்பிடும்போது லோ ஆல்டிடியூட் சூழ்ச்சி மற்றும் பறக்கும் திறன் ஆகியவற்றுடன் அவற்றின் ஸ்பீடும் இணைந்திருக்கிறது. தற்போதைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இடைமறிப்பது பர்டிகுலரா சேலஞ்சாகவே இருக்கும். அவற்றின் அசாதாரண வேகத்தை அடைவது கண்காணிக்கும் பாதுகாவலர்கள் அவற்றை கண்காணிக்கும் மற்றும் இடைமறிக்கும் நேரத்தை கணிசமாக குறைக்கிறது. கண்காணித்து கணிக்கக்கூடிய பரவளையம் பாதையை பின்பற்றும் பாலிஸ்டிக் மிசைல்கள் போல் அல்லாமல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுடைய செயல்பாட்டு வழிமுறை மாறுபட்டதாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தங்களுடைய இலக்கை நோக்கி செல்லும் வழியில் சூழ்ச்சி செய்ய முடியும். அதனால் அதன் பாதையை கணிக்க முடியாததாக ஆகிறது. அதனால் இடைமறிப்பு முயற்சியும் சிக்கலாகவே இருக்கிறது. ஒரு டார்கெட்டை நோக்கி பயணிப்பதற்கு முன்பு ராக்கெட்டில் இருந்து ஏவப்பட்ட ஹைப்பர்சோனிக் கிளேட் வெஹிக்கிள்கள் அட்மாஸ்பியரில் இருந்து வெளியேறி ரீ என்ட்ரி ஆகின்றன. அப்பர் அட்மாஸ்பியரில் ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் பயணிக்கின்றன. பிளைட்டின் நடுவில் திசை மாற்றப்படுவதற்கான அவைகளின் திறன் அவைகளை கண்காணிப்பதையும் இடைமறிப்பதையும் கடினமாக்குகிறது. ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல்கள் அவற்றின் ஆரம்ப ஏவுதலுக்கு பிறகு ஸ்கிராம்ஜெட் எனப்படும் ஹை ஸ்பீட் ஏர் பிரீத்திங் இன்ஜின்களால் இயக்கப்படுகின்றது. இந்த மிசைல்கள் அட்மாஸ்பியரில் தங்களுடைய விமானம் முழுவதும் ஹைப்பர்சோனிக் வேகத்திலேயே பராமரிக்கின்றன. அவை கிரவுண்டுக்கு க்ளோஸாக பறக்கின்றன. அவற்றின் அணுகுமுறையை மறைக்க நிலப்பரப்பை பயன்படுத்துகின்றன. ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜியானது என்ஜின்கள் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை இயக்குவது ஒரு முக்கிய தொழில்நுட்பமானது. இந்த என்ஜின்கள் உள்ளே வருகின்ற காற்றை எரிப்பதற்கு முன்பு சூப்பர்சோனிக் ஸ்பீடில் சுருக்கி பாரம்பரிய ராக்கெட் புரோபல்சனுடன் ஒப்பிடும்போது அதிக திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் மிசைல்களை பராமரிக்க அனுமதிக்கிறது. அதன் சூழ்ச்சி திறன் மற்றும் துல்லியத்தில் அதிக வேகம், சூழ்ச்சி திறன் மற்றும் குறைந்த விமான உயரம் ஆகியவற்றின் கலவையானது ஹைப்பர்சோனிக் மிசைலை ரேடார் கண்டறிவது மற்றும் அந்த ஏவுகணைக்கு எதிராக எதிர்ப்பு பாதுகாப்புகளை தவிர்க்கக்கூடியதாக உள்ளது. அதே நேரத்தில் மதிப்புள்ள ராக்கெட்டுகளை தாக்குவதற்கு தேவையான துல்லியத்தை கொடுக்கிறது. மேலும் அவற்றுடைய ஸ்பீட் மற்றும்
சுறுசுறுப்பு காரணமாக அதிவேக ஏவுகணைகள் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி கேம் அண்ட் டெக்னாலஜியாக பார்க்கப்படுகின்றன. அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டங்களை ஊடுருவி செல்லும் திறனையும் கொண்டது. எதிர்வினையாக விண்டோ குறைவாகவே இருக்கும். உணர்திறன் இலக்குகளுக்கு அவை மிகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும். இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO K5 சப்மரீன்களில் இருந்து லான்ச் பண்ணப்பட்ட பேலஸ்டிக் மிசைல்கள் SLBM வளர்ச்சியுடன் நாட்டின் நியூக்ளியர் டெட்டரன்ஸ் கேப்பபிலிட்டிகளை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்து வருகிறது. K5 கரண்ட்லி அண்டர் டெவலப்மெண்டில் இருக்கிறது. இது 5000 கிலோமீட்டர் தூரம் வரம்பு கொண்டதாய் இருக்கிறது. இது அதிகரிக்கப்பட்ட வரம்பு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அதிக தூரத்தில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கின்றன. அவைகள் வாழ்நாள் மற்றும் மூலோபாய தடுப்பு ஆகியவற்றை மேம்படுத்துகின்றன. K5 MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்கள் டெக்னாலஜியுடன் பொருத்தப்பட்டிருக்கும். இது ஒரு சிங்கிள் மிசைல் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட் வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று டிப்ளை பண்ணும் திறன் கொண்டது. இது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கணிசமாக சேலஞ்ச் ஆக்குகிறது. இதை இடைமறிப்பு செய்வது மிகவும் சவாலானதாக இருக்கும். K5 குறிப்பாக நியூக்ளியர் சப்மரீன்களுடன் ஆபரேட் செய்ய டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது S4 கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது நிலம், வான் மற்றும் கடல் சார்ந்த நியூக்ளியர் வெப்பன் டெலிவரி சிஸ்டங்களை கொண்ட இந்தியாவின் ஆல் ஓவர் கேப்பபிலிட்டிகளை வலுப்படுத்துகிறது. MIRV டெக்னாலஜியின் இந்தியாவின் வளர்ச்சி முதன்மையாக அதன் நியூக்ளியர் டெட்டரன்ஸ் செயல்திறனை உறுதி செய்வதற்காக ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. MIRV கேப்பபிலிட்டி ட்ரெய்னிங் பயிற்சியின் போலி வார்ஹெட்டுடன் கூடிய உறுதியளிக்கப்பட்ட செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி திறன்களை வெளிப்படுத்துகிறது. ஆக்கிரமிப்பை ஊக்கப்படுத்துகிறது மற்றும் பரஸ்பர உறுதியளிக்கப்பட்ட அழிவின் கொள்கைகளுக்கு இணங்குகின்றன. K4 SLBM 3500 கிலோமீட்டர் டார்கெட்டை கொண்ட சதன் சைனா டார்கெட்டுகளை தாக்கும். அதே வேளையில் K5 ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அதன் அதிகரிக்கப்பட்ட வரம்பு இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் சீனாவின் கடற்கரையில் இருந்து வெகு தொலைவுக்கு இயக்கும் போது கூட சீனாவின் நிலப்பரப்பில் மெயின்லேண்ட் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதாகவும் உயிர் வாழ்வு மற்றும் செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.